ஸ்காந்த மகாபுராணத்து வைஷ்ணவகண்டத்து கார்த்திகை மாதம் ஆகாத்தியம் 4வது கண்டம் நடந்துருக்கு. 7வது அத்தியாயம் 37 ஸ்லோகம் அதில் ஆகியிருக்கு. 38வது ஸ்லோகம் ஆரம்பம். அதாவது கார்த்திகை தீபத்திலே அவா தீபதானம் பண்ணணும், தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதுக்கு வசதி இல்லாதவள் தீபம் எரியும் போது அதை தூண்டி விடணும். தூண்டி விடுறதுக்கு என்ன மகாத்மியங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். சத்து மோக்ஷமவாப்னோதி நத்ர கார்யா விசாரணா கார்த்திகே தீபதானஸ்ய மகாத்மியங்கோ நுவர்ணஜேது. யார் இது மாதிரி தீபத்தை ஏற்றி தூண்டி விடுறாளோ மோட்சத்தடைவான்னார். கார்த்திகை மாதத்தில் தீபதானத்தோட மகாத்மியத்தில் யாரால் வர்ணிக்க முடியும்? தன்னால் முடியலன்னு இன்னொருத்தரோட தீபத்தை நொண்டி விடணும், அவனுக்கும் அதே பலமாம், சந்தேகப்படாதேன்னுட்டார். சஸ்யாபிசக்திராஹித்ய பரதீபம் பிரபோதஜேத் சோபி தத் ஃபலமாப்னோதி நத்ர கார்யா விசாரணா. அவளுக்கு சந்தேகப்பட வேண்டான்னு சொல்லி இதுக்காக ஒரு கதையை சொன்னார். இந்த கிரந்தத்தில் அது இல்லை. இந்த கிரந்தத்தில் என்ன இருக்குன்னா, வேஷ்யா ஜெயந்து மதி நாம தஸ்யா கேஹேதமூஷிகா பரதீப பிரபோதேன மோக்ஷம் பிராப சுதுர்லபம். இந்துமதின்னு ஒரு வேஷி இருந்தாள். அவளுடைய கிரகத்தில் ஒரு எலி சுற்றினது. அந்த எலி தீபத்தை நண்டி விட்டது, அதனால் அது மோட்சத்தை அடைஞ்சதுன்னு மெதுவாக சொல்லிவிட்டார். அதுக்கு விவரணம் வியாக்கியாகர்த்தர் சாரோத்தாரங்கிற கிரந்தத்தில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறார். இந்துமதின்னு ஒரு பொண்ணும் வேசியாக இருந்தாலும் ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவளை பிடிக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு சாயற்ற வாசலில் உட்காண்டிருந்தாள். ராத்திரியில் ஒரு 3 மணி நேரம் இருந்தும் யாரும் வரல, எந்த பணக்காராலும் வரல. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாள். அதுவும் சுவாமிக்கு நேரம் ஏற்றி வச்சாலாம். வச்சுட்டு தூங்கி போட்டாள். அந்த சந்தர்ப்பத்தில் எண்ணெயை குடிக்கிறதுக்காக எலி அங்கேருந்து ஒன்று வந்தது. எண்ணெயை தீபத்தை குடித்தது. குடிச்சிட்டு தெய்வாதீனமாக அந்த நெய்யை அந்த எண்ணெயை குடிக்கும்போது அந்த பல்லால் அந்த தீபத்தை தூண்டும்படி ஆச்சு. இது அந்த எண்ணத்தினால செய்யலை, தீபம் எரியணுங்கிற எண்ணத்தை செய்யலை, அது குடிக்கும்போது தானாக நின்றுனது. அப்போ சொல்லிவிட்டு அந்த தேவத்தையும் ஒரு வலம் வந்தது. அந்த வலம் வந்த பிரதட்சணம் பண்ண மகாத்மியம். அந்த எலியானது ஸ்திரீ எலியானது சரீரத்தை தியாகம் பண்ணி மனுஷ ஜென்மாவை அடைஞ்சிது. மனுஷ ஜென்மாவில் நல்ல புள்ள பேரன் இதெல்லாம் அடைஞ்சு கடைசியில் மோட்சத்தை அடைஞ்சாங்கிற கதையை மனசில் வச்சுண்டு இங்கே அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். வேஷ்யா ஜேந்துமதி நாம தஸ்ய கேஹேதமூஷிகா பரதீப பிரபோதேன மோக்ஷம் பிராப சுதுர்லபம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பரதீபம் பிரபோதயேத் தேன மோக்ஷமவாப்னோதி மூஷிகாவன்ன சம்சயः. அதனால் எத்தனை முயற்சி எடுத்துட்டு தீபங்கள் அணைய நிலையில் இருந்தால் அதை துண்டி விடணும், அதனால் மோட்சம் கிடைக்கும். இது மாதிரின்னா அந்த மூஷிகை எப்படி இந்த எலி மோட்சத்தை அடைஞ்சதோ அது மாதிரி நாமும் அடையலாம்னு சொல்லி உபதேசமாச்சு. பரதீப பிரபோதஸ்ய ஃபலமீதிர்விதம் முனே சாட்சாத் தீப பிரதானஸ்ய மகாத்மியங்கேன வர்ணியதே. நூத்தராத்து தீபத்தை ஏற்றி அதை நண்டி விட்டாலே இவ்வளோ பலம் வரும்போது தீபத்தை கொடுத்தா என்ன பலம்னார். நாரத உவாச்ச கார்த்திகே தீபதானஸ்ய மாஹாத்மியஞ்ச மயா ஸ்ருதம் பரதீப பிரபோதஸ்ய மாஹாத்மியமிபி வைஸ்ருதம் இதானீம் ஸ்ரோதுமிச்சாமி வியோமதீபஸ்ய வைபவம். கார்த்திகை மாதத்தில் தீபதானத்தோட உயர்வை சொன்னேள். இன்னொருத்தராத்து தீபத்தை நண்டி விட்டால் என்ன பலங்கிறதையும் சொன்னேள். இப்போ நீங்கள் வியோமதீபம்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொன்னால் தேவையில்லை கேட்கணும்னார்.
ब्रह्मोवाच आकाशदीपमाहात्म्यं शृणुपुत्रसमाहितः यस्य श्रवणमात्रेण दीपदाने मतिर्भवेत्. ஆகாஷ தீப மகாத்தியத்தை சொல்கிறேன் கேளுப்பான்னு பிரம்மா ஆரம்பித்தார். குழந்தை அப்படின்னு ஆரம்பித்தார். நாரதர் பிரம்மாவோட புள்ள குழந்தைன்னு ஆரம்பித்தார். எந்த தீபதான ஸ்ரவணம் தீபதானத்தை பற்றி கேட்டாலே அது ரொம்ப புண்ணியம் பண்ணுறார். ஸ்ரவண மாத்திரேன தீபதானே மதர் எதை கேட்டோம்னு தீபதானம் பண்ணுங்கிற ஒரு வெறி வருமா, எண்ணம் வருமா. சம்பிராப்தே கார்த்திகே மாசி பிராதஸ்நானபராயண ஆகாஷதீபம் யோ தத்யாதி தஸ்ய புண்ணியம் வதம்யஹம். கார்த்திகை மாதம் தான் பிராத்தஸ்நானம் பண்ணிண்டு ஆகாஷ தீபத்தை யார் எடுக்கிறாள் அதோட புண்ணியத்தை சொல்கிறேன். சர்வலோகாதிபோ பூத்தா சர்வசம்பத் சமன்விதா இஹலோகே சுகம் முக்தா சாந்தே மோக்ஷமவாப்னுயாத். எல்லா லோகத்துக்கும் அதிபதியாகி எல்லா பணத்துக்கும் எல்லா வசதிக்கும் எல்லா சௌக்கியத்துக்கும் அதிபதியாகி எல்லா சம்பத்தும் சேர்ந்து இந்த லோகத்தில் அத்தனை சுகத்தையும் அடைஞ்சு கடைசியில் மோட்சத்தை அடைவான்னு சொன்னார். ஸ்நானதான கிரியாபூர்வம் ஹரிமந்திரமஸ்தகே ஆகாஷதீபோ தாத்தவ்யோ மாசமே கந்து கார்த்திகே. ஆகாஷ தீபம்னா ஆகாசத்தில் வைக்கிற தீபம் ஆகாஷ தீபம். ஆகாசம்னா உயரமான ஒரு இடத்துல வைக்கணும், அதுக்கு பேர் ஆகாஷ தீபம். அதனால தான் திருவண்ணாமலையில் மேலே ஏற்றுறா. ஸ்நானம் பண்ணி தானங்கள் பண்ணி அது மூலமாக ஆரம்பிக்கணும் ஆகாஷ தீபம் வைக்கிறது. எங்கடா வைக்கணும்னா பெருமாள் கோவிலில் மேலே தூக்கி வைக்கணுமா, மேலேருந்து எரியணும். அது ஒரு நாள் ஒரு மாதம் முழுக்க எரியணும். கார்த்திகே சுத்த பூர்ணாயாம் மிதுனோத்சர்ஜயச்சதம். கார்த்திகை மாதம் சுத்த பூர்ணிமையில், புச்ச பூர்ணிமை இல்லையா, சுத்த பூர்ணிமையில் அதை முடிச்சுக்கலாமா. கரோதி விதானேன கார்த்திகே வியோம்னி தீபகம் ந தஸ்ய புனராவர்த்திய கல்பகோடிசதைரபி. யார் விதிவத்தாக கார்த்திகை மாதத்தில் தீபத்தை ஏற்றுறாலும் அவள் திரும்பி வரது இல்லையா, 100 கோடி கல்பமானாலும். அத்ரதே வர்ணயிஷ்யாமி இதிஹாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவணமாத்ரேணம் வியோமதீபலம் லபேத். இதுக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேளு. எதை கேட்ட மாத்திரத்தை ஆகாஷ தீபம் ஏற்றி வச்சா என்ன பலனோ அந்த பலம் கிடைக்குதான். புராது நிஷ்டிரோ நாம லுப்தகோ லோககண்டகா யமுனாதீரவாசி சே காலமர்த்திரிவாபரः வனேச்சரன் மிருகான் சர்வான் ஹத்வா வர்த்திமகல்பயத் பாதிகான் பாததே நித்யம் சோரபுத்யா தனுர்தரः கஞ்சித் கிராமம் ஜகாமாசு சௌர்யார்த்தம் கார்த்திகே முனே தஸ்மின் விதர்பநகரே ராஜா சுகிருதி நாமகः சந்திரசர்மாख्य விப்ரஸ்ய வஜனாதி கார்த்திகே சுதீः சகாரவ்யோமதீபந்து ஹரிமந்திரமஸ்தகே. நிஷ்டுரன்னு ஒரு வேடன் உலகத்துக்கெல்லாம் இடைஞ்சலாக இருந்தாலும் யமுனாக்கு பக்கத்தில் அவனுக்கு இடம். அவன் எல்லாருக்கும் இடைஞ்ச முன்னா எப்படி இருந்தான்னா காலமூர்த்தி மாதிரி இருந்தானா. மிருத்யு வந்தால் எப்படி இருப்பானோ அது மாதிரி இருக்கான். வேறு 2வது காலமூர்த்தி மாதிரி இருக்கான். காட்டில் சுற்ற வேண்டியது, மானெல்லாம் வேட்டையாட வேண்டியது, அதை தொழிலாக பண்ண வேண்டியது. போகிற வர வழிபோக்கர்களை கொடூரமான முறையில் அவளை தாக்க வேண்டியது, பணத்தை திருட வேண்டியது. அப்படி இருக்கும்போது கிராமத்திற்கு போனானா திருடுறதுக்காக கார்த்திகை மாதத்தை அது விதர்ப தேசத்துக்கு ராஜாக்கு சம்பந்தப்பட்ட கிராமம் அது. அந்த தேசத்துக்கு ராஜாவாக சுகிருதிங்கிறவன் இருந்தான். அவன் சந்திரசர்மாங்கிற பிராமணனுடைய வார்த்தையை கேட்டு கார்த்திகை மாதத்தில் மகா பெருமாள் கோவிலில் தலையில் தீபத்தை வியோமதீபங்கிற ஆகாஷ தீபம் அதை செஞ்சுட்டு இருந்தான். தீபம் தத்வா மகாபக்தியா அசுர்ணோஜ கதான்னிஷி. தீபதானம் பண்ண வேண்டியது பக்தியோட
ராவள்ள கதை கேட்க வேண்டியது. ஏபஸ்மின்னேவ காலே து சௌர்யார்த்தம் சமுபாகதः ராஜ்ஞா தத்தம் வ்யோமதீபம் பஷ்யன் க்ஷணமதிஷ்டதா. இந்த சந்தர்ப்பத்தில் திருடுறதுக்காக வந்தவன் ராஜா ஏற்றி வச்ச ஆகாச தீபத்தை பார்த்துன்னு ஒரு நிமிஷம் நின்னானாம். ததானீந்தைவயோகேன கிருத்ரோஜவ சமன்விதः சீக்கிரமாகத்ய ஜக்ராஹ தைலபாத்திரம் சதீபகம். அந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்வராதீனமாக ஒரு கழுகு அதிவேகமாக அந்த எண்ணெய் தீபத்தை தூக்கின்னு போட்டுதான். எண்ணெயும் தீபத்தையும் சேர்த்து ஏற்றி வச்ச பாத்திரத்தையும் சேர்த்து தூக்கின்னு போச்சு. சுசுமுகேனைவ சங்கிருஷ்ய விருட்சாக்ரஞ்ச சமாஸ்ரயது. அப்படியே அழகுனால தூக்கின்னு போய் மர உச்சாணையில் போய் உட்காண்டது. தத்ரபீத்வாத் தைலஞ்ச தீபம் ஸ்தாப்ய சபட்சிராட் விருட்சாக்ரந்து சமாஸ்தாய க்ஷணமாத்திரமதிஷ்டதா. அங்கே எண்ணெயை குடித்தது, தீபத்தை வச்சது அந்த பக்ஷி. விருட்சத்தோட மேல் அக்ரம்னா மேல், அதை போய் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு க்ஷணம் உட்காந்துதான். ததானீந்தைவயோகேன கிரகீதம் பக்ஷி சத்தமம் மார்ஜாரோபியாருஹத்விருக்ஷம் பக்ஷினாதிஷ்டிதம் துதம். அந்த கழுகை பிடிக்கிறதுக்காக தெய்வயோகமாக ஒரு பூனை அது மேலே மரத்தில் ஏறினதான். ததக்ரே முகதீபஞ்ச பஷ்யன் க்ஷணமதிஷ்டத ஆகாசதீபமாஹாத்யம் கதிதும் சந்திரசர்மண. அதோட முகத்தில் தீபம் எரியிறது, அதை பார்த்து நின்று தான் இந்த பூனை ஆகாஷ தீபமாஹாத்யம் சந்திரசர்மா சுந்தார் ராஜ்ஞே சுகிருதினாம் நேதேதௌ வை சுஷ்ருவது க்ஷணம். இந்த சந்திரசர்மா ஆகாசதீப மகாத்மியத்தை சொல்கிறத ஆகாசதீப மகாத்மியத்தை சுகிருதிங்கிற ராஜாவுக்கு சொல்லின்னு இருக்கார் மகாத்மியம். அதை இந்த கழுகும் பூனையும் கேட்டுதான். தௌவை சுஷ்ருவது க்ஷணம் खगमार्जारकौ तत्रे स्वस्वचाञ्चल्यदोषतः मार्जारोदगृहे तत्र शाखान्तरगतं खगं दैवेन चोदितो वृक्षात् शिलायां पतितौ तदा. அந்த ககம்னா பக்ஷி, மார்ஜாரம் பூனை, இது ரெண்டும் அதோட சஞ்சல தோஷம். அதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் இருந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருக்காது. அந்த தோஷத்தினால அந்த மார்ஜாரம் பூனையானது பட்சியை பிடிச்சுட்டு தான். ஈஸ்வராதீனத்தினால அந்த மரத்தினால ஒரு பாறையும், அந்த பாறையில் ரெண்டும் விழுந்து தான். பக்ரகாத்ரோ முதோ தத்திர பட்சி மார்ஜாரகோபிவே. அது விழுந்த வேகத்தில் ரெண்டும் பிரம்மலோகம் போய் சேர்ந்துடுது. திவ்யதேக சமாயுக்தோ யானாரூடோ திவங்கதோ. போன ஒன்றும் கீழ்யோனியில் போக வேண்டிய நிலையில் திவ்யதேகம் அந்த விமானத்தில் ஏறி சொர்க்கலோகம் போய் சேர்ந்துதாம். தத் சர்வம் லுப்தகோ திருஷ்டுவா சௌர்யார்த்தம் சமுபாகதா நிவృத்தோ துஷ்டபாவேன கதயந்தம் கதாம் முனிம் சந்திரசர்மாணமாபாஷ்யேதம் மகனமப்ரவீதி. அதை முழுக்கதை பார்த்துன்னு வந்தான் அந்த வேடுவன். அவன் தருறதுக்காக வந்தானோ, அதை பார்த்துட்டு திரும்பிட்டானோ. சந்திரசர்மாவை போய் பார்த்தானா, இது சொன்னானோ. சந்திரசர்மன்னே மயா திருஷ்டும் சௌர்யார்த்தம் ஷாகதேன ராஜ்ஞா சுகிருதினா தத்தம் व्योमदीपं மனோகரம் ததானீம் தேவயோகேன ககः பாத்ரம் பகிஷ்யத தைலம் பீத்வா ததத்பாத்ரம் சதீபம் மனோகரம் விருட்சாக்ரே ஸ்தாபயித்வா தத்ர க்ஷணமதிஷ்டத. கொஞ்ச நேரம் கேட்டார்கள். பஷ்சாதி சாஞ்சல்ய தோஷேன மார்ஜாரோஹ்ய கிரஹீக்ககம். அவள் யார்? முன்னாடி என்னவா இருந்தார்கள்? பூனையும் அந்த ககம்னா பட்சி, கழுகு பட்சியும் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். நான் திர்யக்யோ நிசமாபன்னோ முக்தோ கேனிச்ச கர்மனா. திர்யக்யோவில் எப்படி ஏற்பட்டால் மோட்சம் எப்படி கிடைஞ்சது? அது மோட்சம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன
அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொல்ல ததாச்சரியமஹம் திருஷ்ட்வா துவம் பிரஷ்டும் சமபாகதா. அந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு வேடன் வந்து அந்த சந்திரசன்மாங்கிற பிராமணனை பார்த்து கேட்குறார். கௌ கௌ புராஜ வாஜரகயவேதௌ ஜரகௌ தத்வத பௌத்விஜா. அவள் யாராக இருந்தா யார் அந்த பூனையும் கழுகுமாக யாராக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்க தெரியக்யோ நிசமாபன்னோ முக்தோ கணித கர்மனா. தெரியக்யோனியில் போனவன் மோட்சத்தை அடைய முடியுமா, எப்படி என்ன கர்மாவனால மோட்சத்தை அடைஞ்சாங்கிறத சொல்லணும்னு நாரதர் பிரம்மாவை பார்த்து கேட்க இது எலுப்தவச்ச ஸ்ருத்வா. இந்த மாதிரி இந்த வேடன் வந்து சந்திரசன்மாட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு சந்திரசர்மா பேச ஆரம்பித்தார். இது லுப்தவச்ச ஸ்ருத்வா சந்திரசர்மா பிரவீத்ததா ஸ்ருணு லுப்த பிரவக்ஷாமி தயோ வృత్తాந்த மஞ்சசா அர்ஜாரோபி புராபாபீதா ஸ்ரீவத்சகோத்ருஜா. அதை சொல்கிறேங்க நீ அவள் ரெண்டு பேருடைய சரித்திரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீயே உனக்கே புரிஞ்சிடும். இந்த பூனைங்கிறது பூனை ஜென்மால ஸ்ரீவத்சகோத்திரத்தை பிறந்தது. தேவசர்மா இது லோகே தேவசர்மா புரோக்தா வேத்ரேவத்ரிவ்யாபஹாரக அஹோபனரசிம்மஸ்ய பூஜா கர்த்தமாபசா. தேவசர்மான்னு பேர். தேவஸ்வத்தாவே திருடுறது தான் அவனோட காரியம். அஹோபிலங்கிற ஊர்லேயே நரசிம்மத்தை பூஜை பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைச்சது. தஸ்மின்னே தேவாலஜே பிராப்தும் தீரம் தைலம் திரவியாதிகந்ததா அபஹத்தியதேன இவ குடும்பம் போஷகத்யசௌ. அந்த கோவிலில் அஹோபில நரசிம்மத்தில் வந்த எண்ணெய் திரவியங்கள் இதெல்லாம் திருடின்னு போய் அவனோட குடும்பத்தை வளர்க்க ஆரம்பித்தான். ஆயுர்நித்னீத்வைவமே வாசு ததா பஞ்சத்வமாகதா. வயசாச்சு, பிராணம் கொடுத்து. தஸ்மாத் பாபாத் காலசூத்திரம் மகாரௌரவம். அதை காட்டிலும் பாபம் காலசூத்திரம். மகாரௌரவரௌரவம்னு ஒன்றும். நிருச்சாசம் ததா பிராப்ய சிருத்திர வனங்கிரமாத் சித்தியமானः மகாகாஜீः யமதூதைः பயங்கரைः அனுபூய தாம் சர்வான் பிரம்மராட்சசதாங்கதः. மூச்சு இல்லாமல் அசிபத்திரவனங்கிற ஒரு கத்தி அது எடுக்காமல் காலேன பிரியதமாக ஸ்மாத்து பாப்பாத்து காலசூத்தம் மகாரௌரவம் நிருச்சாசம் ததா பிராப்ய அசிபத்திர வனங்கிரமாத். அந்த மகாரௌரவத்தை மூச்சு விட முடியாமல் அங்கேருந்து அசிபத்திர வனங்கிற ஒரு நரக்கத்துக்கு போய் சேர்ந்தானா. அங்கே என்னடா நடக்குதுன்னா யமதூதா பயங்கரமான யமதூத்தாலாம் பெரிய பெரிய சரீரத்தோட வெட்டி வெட்டி போடுறாளாம். அதையும் அனுபவித்தான். அனுபவிச்ச தான் சொல்வான்னு பிரம்மராட்சசதாங்கதா. என்னால் பிரம்மராட்சச மாறிட்டான். ததஸ்து ஸ்வானயோனோது சண்டாளோ பூத்து குகர்மதா. அதுக்கு அப்புறம் சண்டாளயோனிலே இருந்து பிறந்தான் சண்டாளன். பட்ட கர்மத்தினால சண்டாளனா பிறந்தான். ஏவம் ஜன்ம சதம் பிராப்ய பூயோ மஜ்ஜாரதங்கதா ஆகாசதீபமாஹாத்யம் ததஸ்து ஸ்வானயோ. பிரம்மராட்சச அனுபவித்து தான் சர்வான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பிரம்மராட்சஸா போயிட்டான். ததஸ்து ஸ்வானயோ நோச்சே சண்டாளோ பூக்குகர்மதா. அதுக்கப்புறம் ஒரு நாயா பிறந்தான். ஏவம் ஜன்மசதம் ததஸ்து ஸ்வானயோ நோச்சே சண்டாளோ பூத்குகர்மதா. அதுக்கப்புறம் அவன் வந்து நாய் ஜாத்தியில் போய் பிறந்தான். அப்புறம் கட்டகர்மாவனாலே சண்டாளனாக பிறந்தான். சண்டாளன் சொன்னால் பிராமண ஸ்திரீக்கு சூத்தன்லேருந்து பிறந்த குழந்தைக்கு பேர் சண்டாளன்னு பேர். அப்படி பிறந்தான். ஏவன் ஜன்மசதம் பிராப்ய. இது மாதிரியே 100 ஜென்மா இருந்துவிட்டு பூமியில் வந்து பூனையாக பிறந்தான். பூமோ மார்ஜாரதாங்கதா ஆகாசதீபமாத்யம் ஸ்ருத்தேதானீந்து தெய்வதா நிர்முக்தாகில பாபஸ்து ஆகமத்து ஹரிமந்திரம். இப்போ ஆகாசதீப மகாத்மியத்தை கேட்டுட்டு தெய்வாதீனமாக அந்த பாபங்கள்லேருந்து விடுவிட்டு எல்லா பாபங்களும் போய் நேரம் மகாவிஷ்ணு கோவிலுக்கு போனான். அகமத் ஹரிமந்திரம்
விருத்ரோயந்து புரா விப்ரோ மிதிலே வேதபாரகா. இந்த கழுகு இருக்க போன ஜென்மால மிதில தேசத்தில் வேதாத்தியனம் பண்ணவன். ஷர்யாதிரிதி விக்யாதோ நாம்னா லோகே மகாபிரபு. ஷர்யாதின்னு பேர் உலகம் முழுக்க தெரியும் எல்லாருக்கும். தாசி சங்கஞ்சகாராசோ வேஷ்யா சங்கம் ததைவஜ. தாசி சங்கம்னாங்க ஆற்றுல வேலைக்காரி வேலை செய்கிறவாளை வச்சுக்கிறது பேர் தாசின்னு பேர். தாசின்னா ஆற்றுல பரிச்சரியா பண்ணுறவளுக்கு தாசன் தாசி, வேலைக்காரன் வேலைக்காரி, அவளுடைய சங்கம் வச்சுக்கிறது. அது மாதிரி வேஷ்யா சங்கம், இதையே தொழிலாக பண்ணுறவாள்கிட்ட போய் சங்கம் வச்சுக்கிறது. தேன தோஷே நமஹதா பஞ்சத்வமக மத்ததா. அந்த தோஷத்தினால தோஷத்தோடு சேர்ந்து பிராணனை விட்டான். கும்பீபாகே மகாகோரே ஸ்தித்தா யுக சதுஷ்டயம். மகாகோரமான கும்பீபாகங்கிற நகரத்தில் போய் நரக்கத்தில் போய் 4 யுகம் இருந்தானா கர்மசேஷேன பூமூ ஜகிருத்தத்மக மத்ததா. கர்மசேஷம் பாக்கியாய் பூமியில் கழுகாக பிறந்தான். தெய்வேன ஜோதிதோ குத்தஸ்தைரபானார்த்தமாகதா. ஈஸ்வரன் உந்தப்பட்டு அந்த பட்சியானது எண்ணெயை குடிக்கிறதுக்காக தீபத்தை தூக்கினது. தத்தா ஜாகாஷ தீபஞ்ச ஸ்ருத்தா தெய்வ ஹரே கதாம். ஆகாஷ தீபத்தை எடுத்துண்டு ஹரிகதையை கேட்டதுனால வித்தஸ்தாகில பாபஸ்து ஜகாம ஹரிமந்திரம். பாபம் மூக்க போய் மகா பெருமா கோவிலுக்கு போனானாம். இத்தேதத் சர்வமாக்கியாதம் லுப்தகச்ச யதாசுகம். நீ கேட்ட எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டேன், நான் நீ கிளம்பலான்னார் சந்திரசர்மா. யாதோபியஸ்தபஜஸ்ருத்தா கத்வா தெய்வ சுமந்திரம். அவன் இந்த வேடன் இதை கேட்ட ஒன்றும் வீட்டுக்கு போனான். விரதஞ்சாகாஷதீபஸ்ய ஜகாரி விதி வன்முனே. ஆகாஷதீப விரதத்தை பண்ணானாம். ஆயுஷேஷம் ததானீத்த ஜகாமஹரி மந்திரம். பாக்கி ஆயுஷ் முழுக்க பாக்கி வயசு முழுக்க இருந்து நேர வைகுண்டலோகம் போய் சேர்ந்தானாம். சுனந்தோபி மகாராஜா ஆச்சரியம் சமுபாகதா தகார விதினா மாசம் சந்திரசம்மோக்த மார்கதா. இந்த சுனந்தனும் சுகிருதி 2 பேரும் ஒருத்தர் தான். அந்த ராஜா சந்திரசர்மா சொன்ன பிரகாரம் ஆச்சரியத்தை அடைஞ்சு 1 மாத காலம் தீபதானம் பண்ணானாம். பிராத்தஸ்நாத்தா சுஜத்பூத்தா கார்த்திகே மாசி வெயின்றுபா. ராஜா கார்த்தால் எழுந்துன்னு 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தனாக நல்ல துளசி பத்திரங்கள் அதனால் மகாவிஷ்ணுவை அர்ச்சனை பண்ணிவிட்டு ராவேளில் ஆகாசத்தில் தீபம் வைப்பானா. இந்த மந்திரத்தை சொல்லி பிராத்தஸ்நாத்தா சுஜத்பூத்தா கார்த்திகே மாசி வெயின்றுபா கோமளைஹி துளசீபத்ரைஹி சமபியர்ச்ச ஜனார்தனம் ராத்திரோ தத்யாத்யோமதீபம் மந்திரேணானேன வை நிருபா. ராத்திரி இந்த மந்திரத்தை சொல்லி வைப்பானாம். தாமோதராய விஸ்வாய விஸ்வரூபதராய ச நமஸ்கிருத்வா பிரதாஸ்யாமி வ்யோமதீபம் ஹரிப்ரியம் நிர்விக்னம் குருதேவேஷ யாவன்மாசஸ் சமாப்யதே. தாமோதரன் விஸ்வரூபதராய விஸ்வரூபத்தை தரிக்கிறவன், அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், யோமதீபத்தை கொடுக்குறேன். நான் ஆரம்பித்த காரியம் இடைஞ்சல் இல்லாமல் முடியணும். பிரதேனானேன தேவேஷ தொயி பக்தி பிரவர்த்ததாம். இந்த விதத்தினால உன்கிட்ட பக்தி எனக்கு வளரணும். இதி மந்திரேண ராஜா சௌ தீபதானஞ்சகாரா. இப்படி சொல்லிட்டு தீபதானம் பண்ணுவானா ராஜா. பிரம்மே முகூர்த்தே புனர்வியோம தீபம் ததாதி. பிராம முகூர்த்தத்தை மறுபடியும் ஆகாசத்தை தீபம் வைப்பானாம். விஷ்ணோ பூஜா கிருதா பிராத்தः பிராத்தஸ்நானஞ்சகாரா. விஷ்ணு பூஜை பண்ணி பிராத்தஸ்நானம் பண்ணுவானாம். உற்சர்கஸ்ய விதிங்கிருத்ய வியம்னிதீபம் சமாப்யச்ச பிரம்மணான் பவதி கித்தாதிர்வதம் விஷ்ணோ சமார்ப்பயது. அதை முடிக்கிற நாளில் சொன்ன பிரகாரம் அதை முடித்தானா ஆகாசத்தை தீபம் சமாப்யச்ச பிராமணான் பவதி கித்தாதிர்வதம் விஷ்ணோ தேன புண்ணியப்பிரபாவேன சராஜாமணி சத்தமா சரதாம் சதசாஹஸ்ரம் யமோகான் மனோகரான். இந்த புண்ணியத்தினாலே ராஜா 100,000 வருஷம் இருந்தானா.
போகத்தை அனுபவிச்சுண்டு லட்சம் வருஷங்கிறது 100,000 புத்த சுபுத்திர பௌத்திர சுஜனை புபுஜே சக பாரியஜா பேரும் உள்ள பேரன் பந்துக்கள் இவளோட சந்தோஷமாக இருந்தான். ததஷ்டாந்தரே ததஷ்டாந்தே த்விஜவர விமானம் சுமனோகரம் ஸ்ரீபிஸ் சதமாருஹ்ய மோட்சமார்க்கங்கதோ முனே. கடைசியில் அழகான விமானம் வந்துதான். அநேக ஸ்திரீகள் அதில் எல்லா ஸ்திரீகளோடு சேர்ந்து ஏறிண்டானா. மோட்ச மார்க்கத்தை குறித்து போகிறானா. 4 கை, எல்லாரும் மஞ்சப்பட்டு உடுத்தின்றிருக்காள். எல்லாருக்கும் கையில் சங்கம் சக்கரம் கதை எல்லாம் இருக்குது. விஷ்ணுலோகத்தில் எப்படி மகாவிஷ்ணு இருப்பாளோ அது மாதிரி அவள் வந்து அழிஷன் போக அந்த இடத்துக்கு போய் இவனும் அது மாதிரி ஆகி 4 கையோட சங்கச்சக்கர கதா தரணாக இந்த ராஜா ஆகி அங்கே வந்து சந்தோஷமாக விளையாடினானாம். ஸ்ரீபிஸ் சஹதமாருஹ்ய மோட்சமார்க்கம் கதோ முனே சதுர்புஜ பீதவாசாக சங்கச்சக்கர கதாதரः விஷ்ணுலோகே விஷ்ணுரிவே प्रोच्यमानः सदामरै क्रीडयामास राजासु यथा कामं महामनाः. உற்சாகமாக விளையாடினானாம். தஸ்மாத் கார்த்திகே மாசி மானுஷ்யம் பிராப்பிய துர்லபம். என்னால் கார்த்திகை மாதத்தை அடைஞ்சு துர்லபமான மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு ஆகாஷ தீபம் அவசியம் கொடுக்கணும். ஆகாஷ தீபோ தாதுவ்யோ விதானேன ஹரே பிரியா. ஆகாஷ தீபம் சொன்னபடி செய்யணும். தாஸ்யந்தியே கார்த்திகை மாசி மாத்தியம் யோம பிரதீபம் ஹரிதுஷ்டஜயத்ர பஷ்யந்தி தேனைவ கதாபி தேவம் இமம் மகாக்ரூர் முகம் முனீந்திரா. அப்படி மாதிரி யார் கொடுக்குறாளோ பூலோகத்தில் ஆகாஷ தீபத்தை மகாவிஷ்ணு பிரீதிக்காக அவள் வந்து என் மகாக்ரூ மூஞ்சியெல்லாம் ஒரே பயங்கரமாக இருக்குமா யமனுக்கு. அவன் நான் கண்ணால் கூட பார்க்கறது இல்லையா. அதான்யச்ச பிரபக்ஷாமி வ்யோமதீபஸ்ய வைபவம் வாலகில்லே புரா புரோக்தம் துச்ருஷ்வத்யுஜோத்தமா. வாலகில்லால் ரிஷிகளை பார்த்து சொல்கிறாளாம், இந்த கார்த்திகை மாதத்தில் அவசியம் கார்த்திகை தீபதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கிறாள். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ நம.